ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் இன்று உலகில் உள்ள அனைவரையும் ரட்சிக்கும், அனைவரது கவலைகளையும் தீர்க்கும் ஒரு சக்தி வாய்ந்த காமாட்சி அம்மன் ஸ்லோகம் மகாபரிவா பக்தர்களுக்கு பரிந்துரைத்தது. அதை நாம் அர்த்தத்தோட இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். உலகில் உள்ள அனைத்து அம்மன் ஆலயங்களுக்கும் தலைமை பீடமாக திகழ்வது காஞ்சி காமாட்சி ஆலயம். காஞ்சியம்பதியை சக்தியின் தலைமை பீடம் என்றே போற்றுகிறது காஞ்சி புராணம். மூக்க பஞ்சசதியில் ஸ்ரீ காமாட்சி அம்மனை துதிக்கும் மிக அற்புதமான ஸ்தோத்திரம் இது. இந்த ஸ்லோகம் குறித்து மகாபரிவா நமக்கெல்லாம் அருளி சென்றுள்ளார். இந்த ஸ்லோகத்தை எப்போது வேண்டுமானாலும் சொல்லலாம், சொல்லி அம்பாளை வீட்டிலிருந்தே வழிபடலாம் என்று சொல்லப்பட்டுள்ளது. மனதில் இனம் புரியாமல் குழம்பி தவிக்கும் தருணங்களில் காமாட்சி அம்மனை மனதார நினைத்து கொண்டு வேண்டினாலே போரும், ஓடோடி வருவாள், வந்து நம் துயரங்களை எல்லாம் துடைத்து அகற்றுவாள் காமாட்சி. செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமைகளில், பண்டிகை முதலான நாட்களில் மன சஞ்சலத்தால் குழம்பி தவிக்கும் தருணங்களில் மூக்க பஞ்சசத்தியில் உள்ள இந்த காமாட்சி அன்னையின் ஸ்லோகத்தை சொல்லலாம். மனசஞ்சலம், வாழ்வில் தொடர்ந்து தடைகள், மங்கள காரியங்களை நடத்த முடியாத நிலை, பொருளாதார சிக்கல், ஒருவரையொருவர் புரிந்து கொள்ளாத சூழல் என்று தவித்து மருகி கொண்டிருப்பவர்கள் காஞ்சி அன்னையை மனதார வேண்டினால் போதும். மூக்க பஞ்சசத்தியில் உள்ள காமாட்சி அன்னையின் இந்த ஸ்லோகத்தை சொல்லி பிரார்த்தனை செய்தால் போதும். சகல குறைகளையும் போக்கி அருள்வாள், சகல சம்பத்துகளையும் தந்தருள்வாள், பூரண நலம் தந்து காப்பாள், நமது எதிர்ப்புகளை எல்லாம் இல்லாமல் செய்து அருள்வாள் காஞ்சி காமாட்சி. நம்ம ஸ்லோகத்தை பார்க்கலாம். மூக்க பஞ்சசத்தில் ஸ்துதி சதகத்தில் உள்ள 52வது ஸ்லோகம். ஸ்ரீயம் வித்யாம் தத்யா ஜனனி நமதாம் கீர்த்தி மமிதாம் சுபுத்ரான் பிராதத்தி தவ ஜடிதி காமாட்சி கருணா திரிலோக்யாம் ஆதிக்யம் திரிபுர பரிபந்தி பிரணயினி பிரணாமஸ்த்வத் பாதே ஷமித துரிதே கிம்ன குருதே. ஸ்ரீயம் வித்யாம் தத்யா ஜனனி நமதாம் கீர்த்தி மமிதாம் சுபுத்ரான் பிராதத்தே தவ ஜடிதி காமாட்சி கருணா திரிலோக்யாமாதிக்யம் திரிபுர பரிபந்தி பிரணயினி பிரணாமஸ்த்வத் பாதே ஷமித துரிதே கிம்ன குருதே. இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்லிருக்குன்னா, அதாவது காமாட்சி அன்னையே, உன்னை வணங்குபவர்களுக்கு உனது கருணையானது தனம், வித்தை, அளவற்ற கீர்த்தி, நல்ல புத்திரன், மூவுலகிலும் மேன்மையாக இருக்கும் தன்மை, ஆரோக்கியம், ஆயுள் ஆகியவற்றை வெகு விரைவிலேயே வரமாக தருகிறது. திரிபுர சம்ஹாரம் செய்த பரமேஸ்வரரின் பத்னியே, பக்தர்களது பாவத்தை போக்கும் தங்களின் சரணத்தில் செய்த நமஸ்காரமானது எங்களுக்கு எதைத்தான் கொடுக்காது என சொல்லி வேண்டுவது போல் அமைந்துள்ளது. இன்னொரு முறை ஸ்லோகத்தை சொல்லலாம். ஸ்ரீயம் வித்யாம் தத்யா ஜனனி நமதாம் கீர்த்தி மமிதாம் சுபுத்ரம் பிராதத்தே தவ ஜடிதி காமாட்சி கருணா திரிலோக்யாமாதிக்யம் திரிபுர பரிபந்தி பிரணயினி பிரணாமஸ்த்வத் பாதே ஷமித துரிதே கிம்ன குருதே. இதை தினமுமே சொல்லலாம் அல்லது வேண்டுதல் வைத்து ஒரு மண்டலம் தொடர்ந்து சொல்லலாம். மேலும் பௌர்ணமி, ஞாயிறு, செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளிலும் அம்பாளுக்கு உகந்த திருநாட்களிலும் இந்த ஸ்லோகத்தை சொல்லி வழிபடுவது மிகுந்த நன்மைகளை தரும். கவலைகளை எல்லாம் தீர்க்கும் காமாட்சி அன்னையை வேண்டுவோம். நம் கண்ணீரை துடைக்க ஓடோடி வருவாள் காமாட்சி அன்னை. அனைவரும் இதை சொல்லி பலன் பெறுவோம். அடுத்த பதிவில் வேறொரு விஷயத்துடன் சந்திக்கலாம். நல்லதே நடக்கும். நமஸ்காரம்.